நேயர் அஷ்மிதா நாகையிலிருந்து காத்திருக்கிறார். நாகையிலிருந்து அஷ்மிதா, உங்கள் கேள்வி என்ன அஷ்மிதா? ஹலோ, நான் அஷ்மிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் இப்போ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கலாமா இல்ல எம்பிஏ படிக்கலாமா இல்ல வேற என்ன பெஸ்ட் சாய்ஸ் இருக்குன்னு? நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. பதில் வந்து கொண்டே இருக்கிறது சார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எம்காம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நார்மலாக யாருக்குமே. என்னென்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் புதுசாக உங்களுக்கு கற்றுக்கிறது எதுவுமே இருக்காது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நீங்கள் பிகாமில் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்காமில் உங்களுக்கு புதுசாக கற்றுக்கிறது எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஜாப் மார்க்கெட்டில் போகும்போது பிகாமுக்கும் எம்காமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இதை விட்டு கொஞ்சம் வெளியே வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்க பரவாயில்ல. அது சிஏஓ இல்லை ஐசிடபிள்யூஓ இல்லை ஏசிஎஸ்ஓ எம்பிஏஓ அல்லது ஈவன் பிஎல் படித்தா கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஐ வுட் சஜஸ்ட் லீகல் ஸ்டடீஸ் ஆக்சுவலாக அதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சட்டப்படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டப்படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனலாக என்ன பண்ண முடியுமோ அதுக்கு வேண்டி தான் படிக்கணும். ஏன்னா எம்காம்ங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடையாது. இப்போ அவங்க பிஎல் போகலாம் அப்படின்னா எம்பிஏ பண்ணலாமா? பிஎல் போகலாம், எம்பிஏ பண்ணலாம், சிஏ, ஐசிடபிள்யூ, ஏசிஎஸ் 3 எது வேணால் பண்ணலாம், 5 எது வேணால் பண்ணலாம். நிச்சயமா தயவுசெய்து எம்காம் வேண்டாம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வேண்டாம். அது பெருசாக வேலை ஆடாது. நாகை அஷ்மிதாவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது அபிநந்த், கோவையிலிருந்து அபிநந்த் அழைத்திருக்கிறார். சொல்லுங்க அபிநந்த், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். என்னோட சன்னு பேரு அபிநந்த் சார். அவர் +2 முடிச்சிருக்காரு சார். +2ல +2 அடுத்து பிகாம் பிளைன் இருக்கு சார். அதே மாதிரி பிகாம் A&F இருக்கு, அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். இந்த ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? எது எடுத்தா நல்லா இருக்கும்? எப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். பிளைன் பிகாம் A&F. நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க. இது வெரி குட். முதல்ல ஐ ஹேவ் டு கங்க்ராச்சுலேட் ஹிம். நல்ல அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டு. பையனுக்காக அப்பா கேட்டுக்காரு. அபிநந்த் பையன் பேரு. சோ அபிநந்துக்கும் அபிநந்தன் அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள். சொல்லுங்க. என்னன்னா இந்த கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க என்கிட்ட. நல்லா புரிஞ்சுப்பே. பிகாம்ங்கிறது ஒரு கோர் சப்ஜெக்ட். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆடிட்டிங் எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இது கோர் சப்ஜெக்ட். இவங்க எக்ஸ்ட்ரா அவங்க என்ன கேட்கணும், இதெல்லாம் ஒரு ஆன்சிலரி சப்ஜெக்ட். ஒரே ஒரு பேப்பர் இருக்கும். மொத்தம் 15 பேப்பரில் இவங்க கேட்குறது ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொஞ்சம் மாறும் இருக்கும். பிகாம் கார்பரேட் அப்படின்னு படிப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி படிக்கிறதா என்னென்னா மொத்தம் 15ல் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் இது. தயவுசெய்து நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. பிகாம் தான் முக்கியம். ஆன்சலரி எது இருக்கோ அதை வச்சுலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. அதுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ராமினன்ஸ்லாம் கிடையாது அதுக்கு. அதனால் இந்த குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு. பிகாம்னு எது கிடைச்சாலும் ஓகே, நல்லா ஞாபகம் சார். இப்போ அவர் துணை கேள்வியாக நான் கேட்குறேன் சார். இப்போ நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. ஏன்னா கல்லூரிகளில் இந்த பிகாம் படிப்புகளுக்கு நிறைய பேர் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, விளம்பரத்துக்காக பிகாம் கோர் ஒன்று இருக்குது, பிகாம் சிஏ இருக்குது, அப்புறம் பிகாம் சிஎஸ் இருக்கு, அப்புறம் பிகாம் ஃபினான்ஸ் இருக்கு, பிகாம் பேங்கிங் ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நேரில் குழப்பம் வரும் இல்லையா? ஆமாம், எல்லாருக்கும் அந்த குழப்பம் இருக்கு. என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி சிஎஸ் இருக்கு வச்சுக்கலாம், கூட கம்பெனி செக்ரட்டரியும் போடுறாங்க. அது என்னென்னா அந்த கார்பரேட் செக்ரட்டரியோ இல்லை கம்பெனி செக்ரட்டரியோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு பேப்பர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இது இஸ் கால்ட் ஆன்சிலரி சப்ஜெக்ட். இல்லை, அது எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிகாம்ங்கிறது பிகாம் தான். கூட வருது எல்லாமே அப்படின்னா அது சும்மா ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான். ஒரு ட்ரெயின் மொத்தத்தில் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் அது ஆக்சுவலாக. மற்றபடி ட்ரெயினுங்கிறது அது கிடையாது. மெயின் ட்ரெயின் ஏறத்துக்கு சில இடங்களில் கல்லூரிகளில் பிகாம் சீட் இருக்காது. ஆனால் பிகாம் சிஎஸ் இருக்கு, பிகாம் சிஏ இருக்குன்னா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாம், அதான் பிகாம் தான் அது. பின்னால் போடுறது சிஎஸ்ங்கிறது அவங்க என்ன ஆப்ஷன் ஒன்று தான். ஆமாம், அவங்க என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. சரி, when I was doing பிகாம் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்பெஷல் அக்கௌண்ட்ஸ் ஒன்று போட்டுருந்தாங்க ஆக்சுவலாக பிகாம். அதில் என்னென்னா எனக்கு காலேஜில் அது ஒன்று தான் ஆப்ஷனே இருந்தது ஆக்சுவலாக. அதனால் நான் பிகாம் ப்ராக்கெட்டில் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் போட முடியாது. ஏன்னா அது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அது இப்போ ரீசெண்டாக தான் இந்த மாதிரி ட்ரெண்ட் வந்திருக்கு. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டில் ப்ராக்கெட்டில் போட்டு அது புது கோர்ஸ் மாதிரி பண்ணுறாங்களே. இல்லை, புது டிகிரி மாதிரி. ஆமாம், இல்லை, பிகாம் தான் டிகிரி. நல்லா வச்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி a graduation in commerce. எது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். தயவு செய்து அந்த குழப்பமே வேண்டாம் யாருக்கும். நிச்சயம் அபிநந்தோட அப்பாவுக்கும் சொல்றேன், அபிநந்துக்கும் சொல்றேன், நீங்க பிகாம்ல எது கிடைச்சாலும் படிங்க. ஆனா என்னுடைய அறிவுரை அவருக்கு சொன்னதுக்கு கூடுதல் ஒன்று என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா வேல்யூ ஆடட் கோர்சஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஏஐ தொடர்பான விஷயங்கள், பேங்கிங் தொடர்பான விஷயங்கள்லாம் நீங்கள் வேல்யூ ஆடடாக பண்ணும்போது நிச்சயமாக வளமான எதிர்காலம் உங்கள் குழந்தைக்கு காத்திருக்கு. அடுத்ததாக சதீஷ்குமார், நாமக்கல்லிலிருந்து சதீஷ்குமார் காத்திருக்கிறார். வணக்கம் சதீஷ்குமார், உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா என்னோட கசின் ஒருத்தர் பிபிஏ முடிச்சுட்டு ஒரு டாப் எம்என்சி கம்பெனியில நான் ஐடில பிளேஸ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 1.5 இயர்ஸ் இப்ப ஒர்க் பண்ணிட்டாரு. இப்ப கிட் பண்ணிட்டு இந்த மாதிரி எம்பிஏ பண்றேன் அப்படிங்கிறாரு.
ஸோ நான் உங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். நிச்சயமா உங்க வசதி வாய்ப்புலாம் சிறப்பா இருந்தா நிச்சயமா பண்ணலான்றது என் கருத்து. ஆனா நம்ம நிபுணரை கேட்போம், அவரு சொல்லுவாரு. அதான் நீங்கள் முக்கால்வாசி பதில் முடிச்சிட்டிங்க. கரெக்ட் தான். ஏன்னா அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிலிட்டி அவங்களால இருக்க முடியும், அவங்களால சஸ்டைன் பண்ண முடியும் பாருங்கள். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார பின்புலம் இருக்குன்னா விட்டுட்டு வரலாம். ஆனால் பொதுவாக இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது என்ன, கடந்த சுமார் ஒரு சில ஆண்டுகளாக ஏதோ ஒருத்தர் வேலை இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு படிப்புக்கு வரலாம்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி இல்லை. சரிங்களா? அதை நம்ம ஏற்றுக்கணும். அதே சமயத்தில் எம்பிஏங்கிறது நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பி ஸ்கூலில் போய் படித்தா தான் நீங்கள் வேலையை விட்டுட்டு போகணும். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ நிறைய ஆன்லைன் வந்துருச்சு, கரஸ்பாண்டன்ஸ் வந்துருச்சு, எம்பிஏங்கிறது பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், எம்பிஏங்கிறது ஒரு படிப்பாக பார்க்காதீங்க, ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்தீங்கன்னாக்க உங்களால் ஒரு மேனேஜராக பரிணமிக்க முடியும்னா அதுக்கு தான் எம்பிஏ வேணும். சரிங்களா? அதே நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லையும் பண்ணலாம், பார்ட் டைமில் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே இல்லை எனக்கு நல்ல பொருளாதார பின்புலம் இருக்குன்னா தயவு செஞ்சு வாங்க. இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வராதிங்க, வேலை இருந்தபடியே படிங்க. அதுதான் நல்லது. நிச்சயமா சதீஷ்குமார், உங்களுக்கு கூடுதலான ஒரு தகவல், மெட்ராஸ் ஐஐடியில், சென்னையில் இருக்க மெட்ராஸ் ஐஐடியில் வந்து இப்போது கூடுதலாக ஒரு கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸே கொடுக்குறாங்க. டேட்டா சயின்சஸ், பிஎஸ் டேட்டா சயின்சஸ் கொடுக்குறாங்க. நிச்சயமாக அதை கூட நீங்கள் ஆன்லைன்லேயே படிக்கலாம். ஏன்னா அவர் பிஇ படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு படித்து வேலையில் இருக்கார், வேலையில் போயிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க. அதை கூட படிக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் முன்னே ஒன்று சேர்த்துக்கிறேன். இவங்க நாளைக்கு எங்கே இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு வேலையில் இருந்தபடியே படித்தாருன்னா அதுதான் ஆடட் விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக வேலையை விட்டுட்டு நம்ம எம்பிஏ படிச்சு வந்தேன் அப்படிங்கிற இன்டர்வியூவில் போகும்போது அது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்காது. நிச்சயமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நேர்களுக்கு பொதுவான ஒரு அட்வைஸே என்ன சொல்கிறோன்னா, எம்பிக்காக தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வேலை செய்து கொண்டே எம்பிஏ படிப்பதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்குது இப்போ. அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.